Hello friends, welcome to my channel. In the video, we will talk 7th standard, third term. Third term, first unit. Pros and cons, journey by train, sea fever, since both my first page is supplementary reader. In the 3 chapter, first unit, in the 40 plus questions. Now, first lesson, first question. What was the exact name of the beautiful independent elephant purchased by Phillips Fogg? இங்கே ஃபாக் வந்து எவ்வளோ வந்து எலிஃபெண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த ட்ராவல்ஸில் போகும்போது ட்ரெயின் வந்து பாதிலே நின்றுடும். அதுக்காக அந்த எலிஃபெண்ட்டை போகிறதுக்காக ஒரு எலிஃபெண்ட் வாங்கியிருப்பாங்க. அதில் தான் யானையில் தான் அது போகணும் அந்த இடத்துக்கு திரும்ப ரிட்டன் போகிறதுக்கு. அந்த எலிஃபெண்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க. இந்த பாடம் வந்து ஜேர்னி பை ட்ரெயின், இது ஃபுல்லாகவே நிறைய கண்டென்ட் இருக்குது, அதனால் நீங்கள் நல்லா பார்த்துங்க. கவுனி இதுதான் அந்த எலிஃபெண்ட்டோட நேம். இது வந்து ஜேர்னி பை ட்ரெயின். இது வந்து அரவுண்ட் தி வேர்ல்டு இன் 80 days. அரவுண்ட் தி வேர்ல்டு இன் 80 days. அந்த இதுலேருந்து தான் எக்ஸாக்டாக எடுத்திருப்பாங்க. அதுலேருந்து ஒரு பார்ட்டை எடுத்திருப்பாங்க. யாருன்னா ஃபிலிப்ஸ் ஃபாக் தான். அவங்க தான் வந்து இந்த உலகம் ஃபுல்லாகவே சுற்றுறதுக்காக வந்து ஒரு பந்தயம் வச்சுருப்பாங்க. அப்படி வந்து 80 days வந்து உலகத்தை சுற்றி வந்தால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னா, மணி எவ்வளோன்னா வந்து $20,000. இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டென்ட் நிறையா இருக்குது இந்த லெசனில், அதனால் நல்லா பார்த்துங்க. இப்போ கேட்குறதுனால $20 இப்போ பார்க்கும்போது ரஃப்லி வந்து 1.6 million இந்த நாளில் அதோட இது அளவுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கல்கத்தா, பாம்பேலேருந்து கல்கட்டாவுக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் போகிறதுக்காக அவங்க வந்து வந்திருப்பாங்க. இந்த உலகத்தை சுற்றி வரும்போது இந்த நேரத்தில் அப்போது ட்ரெயின் போட்டுட்ருப்பாங்க. ரயில்வேஸ்லாம் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க, போடாமல் விட்டுருப்பாங்க. அதை பற்றின கதை தான். அப்புறம் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் போயிருப்பாங்க, எதெல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் பற்றியும் நிறையா ஒரு கண்டென்ட் நிறையா இந்த லெசன்ஸில் இருக்குது. நல்லா படிச்சுக்கிங்க. படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. At what specific station did the conductor call out, passengers will get out here? அந்த ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல இதோட இறங்கிக்கிங்க அப்படின்னு அந்த கண்டக்டர் சொல்கிறார். அந்த ட்ரெயினில் வந்து சொல்கிறார். அது எந்த இடம்னு பார்க்கும்போது முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிவிடுங்க. ரோத்தல் இந்த இடத்துல தான் இறங்கிக்கன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பாம்பேலேருந்து போயிட்டுருப்பாங்க. பாம்பேலேருந்து கல்கட்டாவுக்கு போவாங்க ட்ரெயின் மூலமாக. இந்த ட்ரெயின் வந்து எந்த இடத்து வரைக்கும் போட்டிருப்பாங்கன்னா ரோத்தல் வரைக்கும் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே அதுக்காக தான் அவங்க யானை வாங்கியிருப்பாங்க. Why did the train journey come to an abrupt halt at Golbai? எதுக்காக அந்த இடத்துல நின்றுச்சுன்னு பார்க்கும்போது the railway line from there to Allahabad was unfinished. அலகாபாத் வரைக்கும் இருக்கிறது அன்ஃபினிஷ்டாக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல நின்றுடுச்சு ட்ரெயின். அந்த ரோத்தல்லேருந்து கோல்பை வரைக்கும் அந்த ட்ரெயின் வந்து அந்த இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் ட்ரெயினில் திரும்பி போய்க்கலாம். அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். How many hours did Phillips Fogg actually gain to save by traveling eastward? இந்த ஈஸ்டில் போகும்போது எவ்வளோ நேரம் வந்து அவர் சேமித்து வச்சுருக்கதா சொல்லுவாருன்னு பார்க்கும்போது 2 days வந்து அவர்கிட்ட டைம் இருக்குது, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது டைம்லாம் மாறும்ல, அதில் வந்து 2 days கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போனா 48 hours அவர் வந்து கெயின் பண்ணி வச்சுருக்காரு. உலகத்தை 80 நாள்களில் சுற்றி வருதல், அரவுண்ட் தி வேர்ல்டு இன் 80 days, ஜூல்ஸ் வேன். இதெல்லாம் கொஸ்டின், கண்டென்ட் கொஸ்டின். Who was the young courageous Parsi man who agreed to guide the elephant? அந்த பார்சி மேன் வந்து யார் வந்து அந்த எலிஃபெண்ட் வாங்கியிருப்பாங்களோ அதை கைட் பண்ணுறது மேக்கவுட். What was the initial hourly hiring price offered by Phillips Fogg for the elephant, which the owner initially refused? ஃபஸ்ட்டு வந்து அந்த யானை வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 40 poundsலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 40 poundலேருந்து
அந்த அந்த இடத்துல ட்ரெயின் நின்றுடுச்சு, எப்படி திரும்ப அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறதுக்காக எப்படி போகணுன்னா யானையை வந்து விலைக்கு வாங்குறது தான் சரியான வழின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. 40 பவுண்ட்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஃபைனல் ஸ்டாகரிங் சம் டிட் மிஸ்டர் ஃபாக் பே டு பை த எலிஃபண்ட் அவுட் ரைட்? 2000 பவுண்ட்ஸ். 2000 பவுண்ட்ஸ் வரைக்கும், அது 2000 பவுண்ட் கிடச்ச பிறகு தான் அவர் வந்து கொடுத்துருப்பாரு. 40 ஆரம்பித்தது, 40 பவுண்ட்லேருந்து ஆரம்பித்தது 2000 பவுண்ட் வரைக்கும் போயிருக்கும். In the text, the country house where the elephant was kept was enclosed by a high fence made of. எலிஃபண்ட்க்கு மேலே உட்காரச்சுக்காக என்னென்னலாம் செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த மேலே வந்து எலிஃபண்ட் மேலே உட்காரத்துக்காக ஒரு இது செஞ்சுருப்பாங்க. அது வந்து திக் பாம்போ ஸ்டிக்ஸ், மூங்கில்களாக செஞ்சது. மேடையில் தான் அவங்க 2 பேரும் எல்லோரும் உட்காந்துட்டு போவாங்க. நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தாலே நீங்கள் தெரியும். சர் ஃப்ரான்சிஸ் கிராம்ப்டி வாஸ் ஏ டேஷ் இன் தி பிரிட்டிஷ் மிலிட்ரி அரே. அவர் எதாக இருந்தாருன்னா பிரிட்ஜர் ஜென்ரலாக இருந்தார், பிரிகேடியர் ஜென்ரல். And all I ask is a tall ship and a star to steer her by. What does the poet want to steer the ship by? இது வந்து போயம் கொஸ்டின். எது வந்து வந்தால் இருந்தால் அவருக்கு வந்து போதுமானதாக இருக்குன்னு அவர் வந்து போய்ட் சொல்லியிருப்பார்னா, அந்த ஷிப்பில் எ கைடட் ஸ்டார் மட்டும் வந்து ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஸ்டார் மட்டும் இருந்தாலே போதும், அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த சீ ஃபீவர் அந்த லெசன். சீ ஃபீவர்னால் வந்து சீக்கு வந்து ஃபீவர் இல்லை, அது வந்து கடற்கு ஒரு கிரிக்கெட் ஃபீவர் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபீவர் வரும்ல அந்த அந்த நேரத்தில் எல்லாருக்கும், அதுமாரி தான் அவருக்கு வந்து சீ ஃபீவர். சீ பற்றிய ஒரு பயங்கரமான ஒரு ஆவல் அந்த பொயட்டுக்கு. அந்த பொயட் யாருன்னா ஜான் மாஸ்ஃபீல்டு. சீ ஃபீவர் ஜான் மாஸ்ஃபீல்டு. சி அதுவும் ஒரு மாஸாக தான், சீனாலும் அது மாஸாக தான் இருக்கும். இவர் பேரும் மாஸ், சீ ஃபீவர் மாஸ்ஃபீல்டு. நல்லா நினைப்ப வச்சுக்கோங்க. இவரும் ஒரு பொயட் லாரட் ஆஃப் யுனைடெட் கிங்டம். பொயட் லாரட் ஆஃப் மிச்சிகன் ஒன்று படிச்சிருப்பீங்க கெஸ்ட்டு. இது வந்து பொயட் லாரட் ஆஃப் யுனைடெட் கிங்டம் இன் 1930 ஜான் மாஸ்ஃபீல்டு. இது சொல்லும் போது கண்டென்ட்டும் சொல்லிடுறேன், என்னென்ன புக்கில் இருக்கோ அதையும் முக்கியமானது படிச்சிருங்க. ஏன்னா அந்த யூனிட்டில் எல்லாமே இப்போ 7th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம வந்து வரிக்கு வரி நாங்கள் படித்து தான் ஆகணும், படிச்சுக்கிங்க. நான் சொல்கிறத கேட்டுட்டு வேணாலும் நீங்கள் புக்கை எடுத்து படிச்சிங்க. அது முக்கியமாக ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ரொம்ப, இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபுல்லாகவே கண்டென்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டியாவது அந்த ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபை நீங்கள் படிச்சிங்க. இந்த மூணு லெசனுமே படிச்சிங்க. போயம், சப்ளிமெண்டரி எல்லாமே படிச்சுக்கிங்க. இதில் வந்து கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். த பொயட் ஜான் மாஸ்ஃபீல்ட் கம்பேர்ஸ் த கால் ஆஃப் தி ரன்னிங் டைட் டு எ. எதுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க? த கால் ஆஃப் எ ரன்னிங் டயர்டை இந்த அலைகளை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது எ ஒயில்டு கால் அண்ட் எ கிளியர் கால். ஒயில்டு கால் அண்ட் எ கிளியராக இருக்கும். To which animals does the poet compare his nomadic travel performance in the lion, where the wings like a whetted knife? இப்படி பார்க்கும்போது இது வந்து the gulls and whales. அதாவது நைஃப் மாதிரி இருக்கிறது எதுனா gulls and whales. இந்த கடலில் இருக்கிற வேல்ஸ் அந்த இதோட துடுப்புகள் தான் அப்படியே எடுக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த லைக் வந்திருக்கு இந்த லைனில். வேர் த வின்ஸ் லைக் ஏ வெட்டட் நைஃப்னு வந்திருக்கு. லைக் வந்திருக்கனால இந்த லைன் கொடுத்து நீங்கள் ஒரு பொயட்டிக் டிவைஸ் மாதிரி கேட்டாங்கன்னா லைக் வந்திருக்கனால சிமிலின்னு சொல்லிடலாம். வாட் டஸ் த எக்ஸ்பிரஷன் வெட்டட் நைஃப் மீன் இன் தி போயம்ஸ் கான்டெக்ஸ்ட்?
பிட்டர் நைஃபோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. A very sharp biting cold wind. A very sharp. A very sharp biting cold wind. 15th question. What is the poet wish for the end of his tiring voyage? இதில் வந்து எது கடைசியாக என்ன ஆசைப்படுவாருன்னா a quiet sleep and a sweet dream. ஒரு அமைதியான தூக்கமும் ஒரு நல்ல கனவும் தான் தேவைப்படுது. முன்னாடி வந்து ஒரு மாலுமியாக இருந்து நல்லா கப்பலெல்லாம் போயிருப்பார்ட்டுக்கு திரும்ப அந்த கப்பலில் போகணும். அந்த கப்பலில் போனப்பெல்லாம் என்னப்பெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் திரும்ப நினச்சி பார்த்து அதுதான் அந்த கவிதை, அந்த ஸ்டாண்ட்ஸால் இருக்கிறதுலாம். அந்த கப்பலில் போனால் அந்த சீ ஃபீவர், அந்த கப்பல் பற்றி திரும்ப ஆசைப்படுறது அதுதான் ஃபுல்லாகவே இருக்குது. சீ ஃபீவர், ஜான் மாஸ்ஃபீல்டு. ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் யூஸ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் சீ ஃபீவர். வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பை ஷேக்கிங் ஸ்கை, பை ஷேக்கிங் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கும்போது ஏ பை வருது, ஏ அப்புறம் ஷேக்கிங், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கை, பை ஸ்கைன்னு வருதுனால திரும்ப ஏ வரும். பிரேக்கிங் பார்க்கும்போது திரும்ப பி வரும். ஏபி 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 ஏபி. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் தி சீஸ் ஃபேஸ் ஆர் த கால் ஆஃப் தி ரன்னிங் டைட். Sea's face, the call of the running tide, இதெல்லாமே personification. Sindbad the sailor belonged to which historic trading city? The supplementary reader, Sindbad அந்த ஸ்டோரி வரும். Sindbad my first voyage, ஃபஸ்ட்டு கடற்பயணம் அதான் பற்றி சொல்லியிருப்பாங்க. சிந்துபாத் த sailor belong to the which historic சிட்டினா அவன் எந்த சிட்டி சேர்ந்ததுன்னா பாக்தாத் சிட்டி, பாக்தாத். Why did the beautiful small Iceland suddenly shake and pitch violently? இவங்க கடலில் போயிட்டே இருக்கும்போது ஒரு கரை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரையில் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த கரை வந்து ஷேக் ஆகுது. கரை எப்படி ஷேக் ஆகுதுன்னு பார்த்தா it was actually the back of a huge sea monster. ஒரு திமிங்கலத்தோட மேலே, திமிங்கலம் தான் உங்களுக்கு வந்து ஒரு கரை மாரி தெரிஞ்சிருக்கு. அதில் சமைக்க ஆரம்பித்தோன்னே அது சூடு தாங்காமல் அது ஷேக் ஆகும். How did Sindbad manage to reach the safely of the shore after being left behind in the sea? He clung to a large piece of wood used for firewood. அது ஒரு சின்ன ஒரு லார்ஜ் பீஸ் ஆஃப் துண்டை பிடிச்சிட்டு தான் ஒரு வெளில வந்திருப்பார். வந்து அந்த ஷேக் வந்து திமிங்கலம் வந்து ஷேக் ஆனோடனே அப்படி ஆனோடனே எல்லாருக்குமே அவங்கவுங்க இப்போ காணா போயிருப்பாங்க. இவருக்கு வந்து ஒரு மரத்துண்டை பிடிச்சிக்கிட்டு தான் அது வந்திருப்பார். இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். What did King Mikroch appoint Sindbad as after listening to his tragic survival story? அந்த சர்வைவல் அந்த இடத்துக்கு போனோடனே அந்த கிங் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஆஃபீஸ் ஆஃப் தி மெரிடைம் போர்ட்டில் ஆஃபீஸராக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. வேறு ஒரு இடத்துக்கு நீந்தி போடும்போது அந்த ராஜா. ஹவு டிட் த ஷிப்ஸ் கேப்டன் ரியாக்ட் அப்பன் டிஸ்கவரிங் சிந்துபாத் அலைவ் அட் தி போர்ட்? அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த கூட்டத்துலேருந்து அந்த கேப்டனை பார்க்கும்போது இவங்கெல்லாம் தனித்தனியாக தான் பிரிஞ்சிருப்பாங்க. அவர் என்ன செஞ்சிருப்பாரு? He recognized him, rejected and returned his entire lost cargo. அவர் ரொம்ப சந்தோஷம்தான் பட்டாடு. He recognized him. To whom did Sindbad the sailor narrate him incredible structural life journeys? இதை யார்கிட்டலாம் சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு அங்கே வேலை செய்கிற சிந்துபாத் த போர்ட்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த சிந்துபாத் செயலர் வந்து அவருடைய கதையை வந்து அப்புறமும் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் அப்ஸ்டினேட். அப்ஸ்டினேட்டோட சரியான மீனிங் பார்க்கும்போது ரிஃப்யூசிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன், ஸ்டப்பர்ன். அப்ஸ்டினேட் டு ரிஃப்யூசிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன், ஸ்டப்பர்ன். வாட் டஸ் த வேர்ட் ஃபியூரியஸ் மீன்? ஃபியூரியஸ்னால் ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்கிறது. எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி, ஃபியூரியஸ்.
வாட் இஸ் த கரெக்ட் ஆண்டனிம்ஸ் ஃபார் ரேப்பிட்லி? ரேப்பிட்லானே அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது. ஆண்டனிம்ஸ் கேட்கும்போது அது ஸ்லோலி. ரேப்பிட்னா ஃபாஸ்ட். ஃபைண்ட் தி ஆப்போசிட் ஆஃப் தி வேர்ட் ஹையர் பண்ணுறதுனா வாடகைக்கு இருக்கிறது. ஆனால் இதோட ஆப்போசிட் பார்க்கும்போது வாங்கிடுது. பர்ச்சேஸ்ட், ப்ராட் அதுமாரி வந்தால் பார்த்துக்கலாம். இந்த பிளெயின் வில் ஃப்ரேசல் வர்பு இந்த கொஸ்டினில் இந்த யூனிட்டில் ஃப்ரேசல் வர்பும் டைரக்டிவ் ஸ்பேஸ் இன்டைரக்டிவ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க 7th ஸ்டாண்டர்டில். பார்த்துங்க, இது ரெண்டும் தான். இந்த ஒவ்வொரு யூனிட்லையும் நான் வந்து போடும்போது அந்தந்த யூனிட்டில் என்னென்ன வருதோ அதை கொடுத்துருவேன். நீங்கள் வந்து புக்கை நல்லா பார்த்துங்க. புக்கில் உள்ளதும் அப்படியே தான் வரும், வெளியிலேருந்துலாம் எங்கேயும் வராது. அதே சென்டென்ஸை கூட அப்படியே கேட்டுருவாங்க. புக்கை நல்லா பார்த்துங்க. தமிழ் படிக்கிற மாதிரி இங்கிலீஷ் படித்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. The plane will dash in a minute. Take off in a few minutes. Few minutes la take off ஆயிடும். They decided to dash on the long journey across the country at dawn. அவங்க கிளம்பிட்டாங்க. set out ஜேர்னிக்கு கிளம்பிட்டாங்க. They decided to set out on their long journey across the country at dawn. set out. The travelers were told to dash to the bus at the next terminal stop. இறங்கிக்க சொல்கிறாங்க. The travelers were told to get off. இறங்கிக்கிங்க. get off the bus at the next terminal stop. அடுத்த ஸ்டாப்பில் நீங்களே get off இறங்கிக்கிங்க. இதேமாரி வரும். இது அப்படியே புக் பேக் தான். Choose the phrasal verb that means to investigate or look at closely. இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஆர் லுக் அட் க்ளோஸ்லினா அது வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லுக் இன்டூ ரொம்ப தீவிரமாக அதை பார்க்குறது. டு இன்வெஸ்டிகேட் இல்லை லுக் இன்டூ அதனால தீவிரமாக அதை பார்க்குறது. டோன்ட் சக்ஸஸ் டேக்ஸ் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க். டோன்ட் இது ரொம்ப ஃபேமஸான குவார்ட்டு, ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. டோன்ட் கிவ் அப். ஒருபோதும் டோன்ட் கிவ் அப். முயற்சி மட்டும் தவறே விடக்கூடாது. எப்படியாவது இந்த ஒரு மாதத்தில் படிச்சுட்டு இதோட புக்குக்கு ஒரு குட் பை சொல்ல வேண்டியதான். டெட்டுக்கு மேட்ச் த மீனிங் ஆஃப் கெட் ஓவர். கெட் ஓவர், டு ரெக்கவர் ஃப்ரம் எ இல்னஸ், ஷாக் ஆர் டிஃபிகல்ட்டி. எல்லாத்துக்கும் முடிச்சிட வேண்டியதான். டு ரெக்கவர் ஃப்ரம் ஆன் இல்னஸ், ஷாக் ஆர் டிஃபிகல்ட்டி. கெட் ஓவர். நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி அதை வந்து கீழே இருக்கிற மறுப அந்த ஃப்ரேசல் வர்பை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி உங்களால் முடியலன்னா அப்படி பார்த்துருங்க. புக்கில் இருக்கிறதா கேட்குறாங்க. ஒரு 2-3 தான் இருக்கும் அந்த மேட்ச்சு. அந்த 6th 7th நான் 6th 7th 8th மட்டும் இருக்கிறத நல்லா பார்த்துங்க. த வார்ம் ஃபயர் ஹெல்ப்டு டு டேஷ் த ஃப்ரீசிங் கோல்டு ஆஃப் தி வின்டர் ஈவினிங். அந்த ஃப்ரீஸை வந்து என்ன செய்யணும்? கீப் அவுட். The warm fire helped to keep out the freezing cold of the winter evening. Next வந்து டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துலாம். சேஞ்ச் டு டைரக்ட் ஸ்பீச். த பாய் ஷெட் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். இந்த இதில் வந்திருக்கு, அதனால் பார்த்துடலாம். த பாய் ஷெட் கமா கொட்டேஷனை எடுத்துகிட்டு தட்டு வந்துடும் கன்ஜெக்ஷன். அடுத்து பார்க்கும் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் பார்க்கும்போது நான் ஸ்கூல் போகிறேன்னு சொல்கிறான். நம்ம சொல்கிறோம் அவன் சொன்னான், அந்த பாய் சொன்னான் அவன் ஸ்கூலுக்கு போகிறான். அவன் பார்க்கும்போது ஹீ, அது பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். அதனால் ஹீ வாஸ் கோயிங் டு ஸ்கூல். ஹீ வாஸ். த பாய் செட் தட் ஹீ வாஸ் கோயிங் டு ஸ்கூல். வந்து டைரக்டிவ் ஸ்பீச்னா இந்த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் பை அ பர்சன். இது வந்து டைரக்ட். ஆக்சுவலாக அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறானோ அதை வந்து கமா கொட்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்னா அப்படியே மாற்றி சொல்கிறது, ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வர்றதுலாம் அவன் சொன்னான் அப்படி சொல்கிறது. கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. சேஞ்ச் டு இன்டைரக்ட் ஸ்பீச். She said to me, I have passed the exam. She told me that
she had passed the exam. past tenseல தான் வரும். she வந்திருக்கணும், she had passed the exam. Change to indirect speech. The stranger said to Raju, where is the post office? இது வந்து WH கொஸ்டின்ஸ் வருது. அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு WH கொஸ்டின்ஸ் வந்தால் கன்ஜெஷன் வராது. The stranger asked Raju where the post office was. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். நல்லா செக் பண்ணிக்கங்க. Change to indirect speech, imperative request. The old man said to the girl, please help me. The old man requested the girl to help him. நல்லா பார்த்துக்குங்க. இந்த லெசன்ஸில் இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் டு இன்டைரக்ட் ஸ்பீச், யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத்தில் வந்துட்டுனா த டீச்சர் ஷெட் தட் த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். அதே மாதிரி தான் வந்துடும். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஐடென்டிஃபை த கரெக்ட் டைரக்ட் ஸ்பீச் வெர்ஷன். இவங்க கொடுத்துருக்காங்க. ராமு டோல்டு சோமு தட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி தட் டே. ராமு said to Somu, I am very happy today. That day வந்து டுடேவாக மாறும். I am very happy today. கமா கொட்டேஷன் போடணும். வந்து டைரக்ட்லி இந்த ஆக்சுவல் வேர்ட்ஸ் வந்து ஸ்போக்கன் யாரும் வந்து கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கமா கொட்டேஷன் மார்க்லாம் என்க்ளோஸ்டு வித்தின் கொட்டேஷன் மார்க் இருந்தால் அது வந்து டைரக்ட் ஸ்பீச். சேஞ்ச் டு இன்டைரக்ட் ஸ்பீச். த கேப்டன் said to the players, play well. The captain ordered the players that they must play well. Last one. இந்த லாஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் இருக்கு, நல்லா பார்த்துங்க. வாட் இஸ் ஆன் இட்டினரி? வாட் இஸ் ஆன் இட்டினரி? எ டீட்டெயில்டு பிளான், ஷெட்யூல், ரூட் மேப் ஆஃப் எ ஜேர்னி. இது அப்படியே கொடுத்துருவாங்க, நல்லா பார்த்துங்க. வந்து இட்டினரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல்லாகவே இந்த லெசன் ஃபுல்லாகவே ட்ராவல் 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 ட்ராவல். அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, இங்கே போனாங்கன்னு இது ஃபுல்லாகவே இது பண்ணி தான் வந்துட்டுருக்கு. எ டீட்டெயில்டு பிளான் ஷெட்யூல் ஆர் ரூட் மேப் ஆஃப் எ ஜேர்னி, இட்டினரி. இது மாதிரி ஏதாச்சும் திடீர்னு கொடுத்துருவாங்க. இது புக்கில் இருக்குது, இதோட டெஃபினேஷன் இருக்குது. எ டீட்டெயில்டு பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு நம்ம டூர் போகிறோம்ல, அதை பற்றி தான். இப்போ ட்ரெயினில் போனாங்க, அடுத்தது கப்பலில் போனாங்க, அடுத்தது திரும்ப கப்பலில் போனாங்க. இது ஃபுல்லாகவே இந்த லெசன் ஃபுல்லாகவே தான். நீங்கள் வந்து நான் நல்லா பார்த்துட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மட்டும் நல்லா பார்த்துங்க. எல்லாத்துலேயும் கண்டென்ட் நிறையா இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து நான் கொஸ்டின் இந்த லாஸ்ட் வீடியோவில் பேப்பர் டு கொஸ்டின் பேப்பர் நல்லா போட்டிருப்பேன். நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. கொஸ்டின் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துங்க. லாஸ்ட் டைம் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. இந்த வாட்டி ஈஸியாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இன்னும் ஒரு மாதம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேலே எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வேணாம். நீங்கள் உங்களுக்கு உள்ளதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இது வந்து டெட் வந்து படிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.